இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நேரம் கடந்து போகலாம். வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் இந்த ராத்திரியோடு நம்முடன் பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி லூக்கா 11:8. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசு சொன்ன வார்த்தை, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அல்ல, தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, ஆண்டவராய் இயேசுவே நேரடியாக சொன்ன வார்த்தை. பிரியமானவர்களே, சிநேக நிமித்தம் கொடாவிட்டாலும் வருந்தி கேட்கிற நிமித்தம் தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு தேவையானதை உனக்கு கொடுப்பான், தேவையானதை உனக்கு கொடுப்பான். இந்த முகநூல் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தாயே, தகப்பனே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பார், தேவையானதை உனக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பொழுது சொன்னார் என்று சொன்னால், ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்த பிறகு அவைகளை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை அறிந்து கொள்ளும்படியாக அந்த ஜெபத்திற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? வாசிக்கலாம். அதை லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்திலே பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவனும் வைப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இல்லையா? இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற என்ன பதில் வருது? வீட்டுக்குள் இருக்கிறவன் முறைத்தரமாக 7ஆம் வசனம், என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டப்பட்டு விட்டது, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது, 3 அப்பங்களை கடனாக கொடும், என் சிநேகிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அங்கே இருக்கிற அந்த அவருடைய சிநேகிதன் சொல்கிற வார்த்தை என்ன? கதவு லாக் டவுன். இந்த நாட்களிலே என்ன பேரு ஆங்கிலத்துல? என்ன பேரு? லாக் டவுன் இல்லையா? லாக் டவுன். கதவு பூட்டியாயிருச்சு, பிள்ளைகளாம் படுத்துட்டாங்க, நான் எழுந்திருக்க முடியாது, எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது. இதுதான் பதில் வந்துச்சு இல்லையா? இப்போ ஒருவேளை பிரியமானவர்களே, தன்னிடத்தில் உதவி கேட்பவன் வீட்டு வாசல் நின்று கொண்டிருக்கலாம். இவன் யோசிக்கிறான், நம்மை தேடி வந்தானே, நம்மை நாடி வந்தானே, நம்மிடத்துல ஏதாவது கிடைக்கும் ஓடி வந்தானே, ஐயோ அவனுக்கு இப்படி சொல்லிவிட்டேமே என்கிற உணர்வு வந்தபடினாலே இப்பொழுது அவன் இல்ல பின்பு 8ஆம் வாசிக்கிறது பின்பு நல்லா கவனிங்க, வேத புத்தகத்தில் பின்பு ஆயினும் இல்லையா இங்கதான் வசனம். அதெல்லாம் அந்த வார்த்தையின் வெயிட் கொடுக்கணும். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையில போடப்பட்ட பின்பு இல்லையா? அந்த பின்புதான் ஒரு உயர்வு இல்லையா? இங்க முன்பு என்ன? லாக்டவுன், முடியாச்சு, படுத்தாச்சு, தூங்கியாச்சு, எழுந்திருக்க முடியாது என்று மறுப்பு சொல்லுகிறான். இப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ள பேசுகிறது, அவனுடைய ஆத்மா அவனுக்குள்ள பேசுகிறது இல்லையா? இப்ப அவனுக்குள்ள உணர்வு வருகிறது. என்ன உணர்வு? பின்பு. ஒருவேளை இதுவரைக்கும் ஒரு ஜெபம் கேட்க விடாம இருந்திருக்கு என்று சொன்னால், லாக்டவுனுக்கு பிறகு, இந்த உபத்திரத்துக்கு பிறகு, இந்த வேதனைக்கு பிறகு, நீ படுகிற கஷ்டத்துக்கு பிறகு உனக்கு தேவையானதை நான் அவர் கொடுப்பார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. சரி, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிற நிமித்தம் எழுந்தவன் கூடாவிட்டாலும், சிநேகித அடிப்படையில் கொடுக்கல, எப்படி கேட்டிருப்பா? வருந்தி கேட்டான். சிநேகித நிமித்தம் கூடாவிட்டாலும் தன்னிடத்தில் வருந்தி கேட்கிற நிமித்தமாக எழுந்திருந்து அவனுக்கு தேவையான கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இது யார் சொல்றது? இயேசு சொல்லுகிறார். எனக்கு மகனே, அப்புறம் என்ன செய்யணும்? வருந்தி கேட்க வேண்டும். வருந்தி கேட்க வேண்டும். ஜெபத்துல பல வகையான ஜெபம் உண்டு. விசுவாச ஜெபம், விண்ணப்ப ஜெபம், தோத்திர ஜெபம், அழுகையின் ஜெபம், உபவாச ஜெபம், இரவு ஜெபம், பகல் ஜெபம், அந்தி ஜெபம் என்று பலவிதமான ஜெபம் உண்டு. இதுல ஒரு காரியம் தான் வருந்தி கேட்கிறது. எனக்கு என்ன, ஆகவே வருந்தி கேட்கும் பொழுது ஆண்டவர் செய்கிறார், தருகிறார். அப்போ அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்து விட்டு இந்த ஜெபத்திற்கு பதிலை தேவன் சொல்லுகிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், இல்லையா? தட்டுங்கள் திறக்கப்படும். பிரிமணங்களே, அப்போ என்ன செய்து கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை. படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், பணம் இருந்தவனா இருக்கலாம், பணம் இல்லாதவனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி சொன்னா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கென்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆண்டவராய் இயேசுவிடத்திலே நீங்கள் வருந்தி கேட்கும் பொழுது உனக்கு தேவையானதை கொடுப்பார். உன் தேவை என்ன? எஸ்தர் ராஜாத்தி பார்த்தது, ராஜா கேட்டார், நீ கேட்கிற காரியம் என்ன? உன் மன்றாட்டு என்ன? உன் விருப்பம் என்ன? உன் தேவை என்ன? படிப்புக்காக தேவையான ஞானமா? வீடு கட்ட தேவையான பணமா? சமாதானம் தேவையா? சந்தோஷம் தேவையா? நிம்மதி தேவையா? ஊழியத்துக்கு வல்லமை தேவையா? வரங்கள் தேவையா? உடைந்து போன தொழிலை மறுபடி புதுப்பிப்பதற்கு பணம் தேவை. என்ன தேவை? தேவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படித்துவிட்டு வேலை இல்லாம இருக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம், வேலை வரும். பிரிமணங்களே, இன்னும் அதே கான்ட்ராக்ட்லயே நீங்க வேலை செய்து கொண்டிருக்கீங்களா? உங்க வேலையில் நிரந்தரம் கிடைக்கலையா? அரசாங்கத்துல வர வேண்டிய முழு சம்பளம் கிடைக்கலையா? கவலைப்பட வேண்டாம். நீ அரசாங்கத்தில் இருந்து வரக்கூடிய முழு சம்பளம் உனக்கு கிடைக்க முடியாது. உனக்கு தேவையானது கொடுப்பா. நிரந்தரமான வேலையை நீ பதிவு செய்து கொள்ள முடியாது. ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுவா. என்ன செய்யணும்? வருந்தி நாம் ஜெபிக்க வேண்டும். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் வீட்டுக்கு தூதர் வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் சோதனை நோக்கி போய்விட்டார்கள். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் செய்ய போகிறது ஆபிரகாம் மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சிநேகிதனா இருந்தார். வாசிக்கும். ஆபிரகாமே சிநேகிதனே, ஒரு நண்பனை போல ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுவார். ஆண்டவரும் இந்த நாட்கள்ல உன்னிடத்து நண்பனை போல பேசணும், தகப்பனை போல பேசணும், தாயை போல பேசணும். ஒரு நாள் கூட ஆண்டவரோட பேசுறா சம்திங் ராங். நல்லா கவனிங்க. பிரிமணங்களே, உன் மனைவி பேசல கவலைப்படுறோம், புருஷன் பேசல கவலைப்படுறோம், பிள்ளைகள் பேசல கவலைப்படுறோம், மாமியார் பேசல கவலைப்படுறோம், மருமகன் முறிக்கிட்டு போறா பேச மாட்டேங்கிறா கவலைப்படுறோம். ஆண்டவர் என்கிட்ட பேசலையே என்று என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறியா? பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன்னோடு பேசணும். அவர் பேசினா இன்பமா இருக்கும். அவர் பேசினா உங்களுக்கு இன்பமெல்லாம் மாறிடும். ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா என்று சொல்லி நீங்க நினைச்சீங்க, ஒப்புக்கொடுங்க. அவர் பேசும் தெய்வம், உன்னோடு பேசுவா. எனக்கு என்ன, இப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தர் இருந்து கொண்டிருந்தாலும் வாசிக்கும். இந்த 23 இருந்து 33 வரைக்கும் நீங்கள் வரி வரியாய் வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? சோதோம் பட்டணத்தை அவர் அழிக்க போறாங்க. அழிக்கும் பொழுது அழிப்பதற்கு முன்பதாக வருந்தி கேட்கிறான். வாசிங்க 23 வசனம் 18-23. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. அப்படியே போயிட்டு இருக்கு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பிரியமானவர்களே, மறுபடியும் அவன் ஆண்டவர் கேட்கிறான், ஆண்டவர் 50க்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், 45, 40க்கு அதுக்கப்புறம் அப்படியே 30 வருது, கடைசியில 10 வருது. இப்ப அப்படியே ஆண்டவர் இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் சமூக வருந்தி கேட்கிறான். ஏன்? அங்கே ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்து இருக்கிறான். எனக்கு என்னமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்ட சொல்லிட்டாரு, 10 நீதிமான்கள் எங்கே காணப்பட்டாலோ என்று சொல்லும் பொழுது அதற்கு 10 நீதிமான் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லிட்டார். ஜெபத்திற்கு பதில் வந்துச்சு. வருந்தி ஜெபித்தா ஆண்டவர் செய்ய போகிறதை, நடக்க போகிறதை ஆபிரகாம் அறிவித்தார். மகனே ஆபிரகாமே, நீ கேட்டுக்கொண்டபடி, நீ வருந்தி கேட்டுக்கொண்டபடி 10 நீதிமான் இருந்தாலும் நினைச்ச மாட்டேன், பணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் போய்விட்டார். ஆண்டவர் போயிட்டார் ஐயா, ஆண்டவர் போய்விட்டா. எங்கே போனா? எங்கே போனா? அதுவரைக்கும் அவரோட பேசி கொண்டிருந்தாரு, உறவாடி கொண்டிருந்தாரு, நண்பனை போல பேசிக்கிட்டு இருந்தாரு. எங்க போனாரு? செய்ய வேண்டியதை செய்யும்படி போய்விட்டார். இது ஆளுக்கு ரகசியம். இதை மௌனங்க பேச முடியாது. எனக்கு மாணவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? அப்ப தம்முடைய கிரியைகளை செய்யும்படியாக போய்விட்டார். ஆனா ஆபிரகாம் போல நின்னுட்டே இருக்கிறான். பிறகுதான் போனான்னு வாசிக்கிறோம். பிறகு ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு போய்விட்டார். நீங்க ஜெபம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் ஜெபிக்கிற ஆபிரகாம் தாயை தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான். பிரியமானவர்களே, ஜெபத்தை கேட்கக்கூடிய ஆண்டவரா அவர் போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மறுபடியே ஆகவே ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக போய்விட்டார். இப்பொழுது அந்த சோதோம் பட்டணத்தை அழிக்கும்படியாக ஆண்டவர் செயல்பட்ட பொழுது இப்ப வாசிங்க, ஆதியாகமம் 19:29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து அந்த பொல்லாத பட்டணத்தை, பாவ நிறைந்த பட்டணத்தை, சோதோம் குமார பட்டணத்தை அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைத்தார். ராமன் சொல்லாம அல்லேலூயா. எனக்கு என்மனவர்களே, நான் ஜெபிக்கிறேன், என் பதில் எங்கே? என் விண்ணப்பத்திற்கு பதில் எங்கே? என் கண்ணீருக்கு பதில் எங்கே? என் உபவாச ஜெபத்துக்கு பதில் எங்கே? என் கண்விழிப்பு ஜெபத்துக்கு பதில் எங்கே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? என் ஜெபம் கேட்கப்படல என்று சொல்லி அவிசுவாசம் இருக்கிறாயா? நீ செய்ய வேண்டியது தேவ சமூகத்துல ஜெபம். வருந்தி அவன் ஜெபித்தா ஆண்டு போயிட்டாரு. ஆனா இப்பொழுது தம்முடைய கிரியைகள் ஆண்டவர் செய்யும் பொழுது, பட்டணத்தை அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாம் நினைத்தார். என்ன அர்த்தம்? இவன் ஜெபித்த ஜெபத்தை நினைச்சிட்டாரையா? சொல்ல அல்லேலூயா. ஆவி உன்னை நினைக்கிறார். எனக்கு இம்மான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை நினைக்க யார் ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? கலங்க வேண்டாம். கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் எதை நினைக்கிறார்? உன் கிரியைகளை நினைக்கிறார், உன் செயல்களை நினைக்கிறார், உன் காணிக்கைகளை நினைக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை நினைக்கிறார், உன் ஜெபத்தை நினைக்கிறார். மறக்கல எனக்கு இம்மான தேவ ஜனமே, தெளிவாக சொல்லுகிறது, தேவன் ஆபிரகாம் நினைத்தார். பிரியமானவர்களே, தேவன் ஆபிரகாம் நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவில் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். எவ்வளவு அருமையான காரியம். ஆபிரகாம் என்ன எதுக்காக ஜெபித்தான்? அந்த பாவம் நிறைந்த பட்டணத்திலே லோத்து இருக்கிறான், அழியக்கூட என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். எனக்கு தேவ ஜனமே, இப்பொழுது ஆபிரகாம் நிமித்தம் லோத்து காக்கப்பட்டான். என்ன அர்த்தம்? உன் ஜெபத்தின் மூலமாக உன் குடும்பம் காக்கப்படும். உன் ஜெபத்தின் மூலமாக உன் புருஷன் காக்கப்படுவான். உன் ஜெபத்தின் மூலமாக உன் மனைவி காக்கப்படுவார்கள். உன் ஜெபத்தின் மூலமாக உன் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். ஒருவேளை துன்மார்க்கர் இருக்கலாம், அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமல பாவஸ்தர் இருக்கலாம். அந்த சோதமர பட்டணத்தில் இருந்த லோத்துவை போல ஒவ்வொரு நாளும் அங்கே நடந்தவைகளை எதையும் பாதித்தவளா இருக்கலாம். ஆனா நிச்சயமா சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் ஜெபத்தின் மூலமாக உன் மனைவி காக்கப்படுவார். உன் ஜெபத்தின் மூலமாக உன் புருஷன் காக்கப்படுவார். உன் ஜெபத்தின் மூலமாக உன் பிள்ளைகள் காக்கப்படும். எனக்கு தேவச்சனமே. ஆகவே அந்த நீதிமான குடும்பம் காக்கப்படுறது யார் காரணம்? ஆபிரகாம் ஜெபம், வருந்தி கேட்கிற ஜெபம். இந்த ராத்திரி வேளையிலே அதுதான் இயேசு சொன்னார் இல்லையா? சிநேக நிமித்தம் கூடாவிட்டாலும் வருந்தி கேட்கிற நிமித்தம் தேவையான கதை கொடுப்போம். ஆபிரகாம் தேவையை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று வாசிக்கிறோம்.
பிரியமானவர்களே, இதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை ஓடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 17:9, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். இயேசு ஜெபித்த ஜெபம் இல்லையா? என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. இந்த கொரோனா நாட்களில் பிரியமானவர்களே, என்றைக்கு இது ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நாளில் இருந்து ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, உங்களுடைய ஊழியர்கள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, இந்த கொள்ளையில ஒருவர் சாகக்கூடாது ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடையவர் நீ சாக கொடுப்பதில்லை என்று சொன்னார். எனக்கு என்பான தேவச்சனமே, ஆனாலும் பிரியமானவர்களே, ஒரு சிலரை ஒரு சிலரை இந்த கொரோனா வியாதி பிடித்து விட்டது. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை காத்து விட்டார்கள் என்று சொல்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே ஜெபித்த ஜெபம் என்ன? உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளல, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இயேசு ஜெபித்தார் இல்லையா? உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளல, அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, பிதாவுடைய ஆதரவு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பிதாவின் திட்டத்தை சித்தத்தை அறிந்து கொள்ள ஒருவரால் முடியாது. ஆகவே இயேசு ஜெபிக்கிறாரு, நான் உலகத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீ எனக்கு தந்தீரே, எனக்கென்று ஆத்துமாக்கள் தந்தீரே, எனக்கென்று ஜனங்களை தந்தீரே, ஆக அவர்களுக்காக என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். ஆனா எவரில வாசிக்கும் பொழுது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ரட்சிக்க வல்லவர் நோக்கி ஜெபித்தார். எல்லா ஜனங்களுக்காக ஜெபித்தார். அந்த யோவான்ல மாத்திரம் அவர் சொல்ற ஜெபிக்கிற காரியம் என்ன? உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளல, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இயேசு ஜெபித்தார். இன்னொரு வசனத்தோட வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி, நீர் எனக்கு தந்தவர்களை இல்லையா? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முழுவதும் முழங்கால் பண்ணிட்டு ஒவ்வொரு வரியாக வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, நீர் ஆண்டவரை எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, அவர்களை உன் நாமத்தில் காத்துக்கொண்டு ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்துக்கொண்டு வந்தேன் என்று சொல்லிட்டு இப்ப ஜெபிக்கிறாரு. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளல, நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசுவை வருந்தி ஜெபித்த ஜெபம். ஆண்டவரே, எனக்கு சில மக்களை கொடுத்தீரே, எனக்கு சில ஆத்துமாக்களை கொடுத்தீர் ஆண்டவரே, அவர்கள் தீமையிலிருந்து விலக்கி காப்பீராக, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து காப்பீராக, இந்த சாபம் நிறைந்த, இந்த பாவம் நிறைந்த, இந்த வியாதி நிறைந்த ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருந்து, இந்த பட்டணத்தில் இருந்து அவர்களை காக்கும்படி, எல்லா தீமையில இருந்தும் காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு ஜெபித்தார். வருந்தி ஜெபித்ததான் ஜெபம். எனக்கு என்பான தேவஜனமே, இந்த ஜெபத்தை கர்த்தர் செய்தார், கேட்டார் என்று வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரே, பிரியமானவர்களே, வருந்தி ஜெபித்த ஆபிரகாம், வருந்தி ஜெபித்த ஆபிரகாம். நம்பர் 2, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், நீர் எங்களோட தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். வருந்தி ஜெபித்த ஆபிரகாம், வருந்தி அழைத்த சீசர். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 8 நாள் கழித்து எம்மாவூர் சீசரோடு கூட அங்கே போய் கொண்டிருக்கும் போது நடந்த சம்பாஷணை அப்படி படிச்சு பாருங்க. இப்போது பிரியமானவர்களே, இயேசு நிமித்தமாக எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போகிறார். இப்போ பிரியமான அவருடைய இருதயம் அந்த விதமா இருந்துச்சு. இப்போ நடந்த ஒரு காரியம் என்ன? பொழுது போயிடுச்சு. உடனே சூரியன் அஸ்தமித்த உடனே அந்த சீசர்கள் சொன்னார்கள், பொழுது போயிட்டு ஆண்டவரே, எங்களுடைய தங்கி வாரும் ஆண்டவரே என்று வருந்தி அழைத்தார்கள். வருந்தி அழைப்பீங்கன்னா இயேசு வருவார். வருந்தி அழைத்த உடனே இயேசு அந்த சீசர்கள் எம்மாவூர் சீசர்கள் வீட்டுக்கு சென்றார் வாசிக்கிறோம். வருந்தி அழைத்த சீசர்கள் வருந்தி அழைத்தபடினாலே ஆண்டவர் வீட்டில் தங்கினார் வாசிக்கிறோம். கடந்து போனார் வாசிக்கிறோம். முடிவென்னாச்சு? என்ன நடந்துச்சு? அப்ப ஆண்டவரை வருந்தி அழைக்கும் பொழுது, ஆண்டவர் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது, ஆண்டவர் உனக்குள்ளே வரும் பொழுது நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன, நடக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன வாசிக்கலாம். 32ஆம் வசனம்,
லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது வேத வாக்கியங்கள் நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். அவன் இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். அப்ப ஆண்டவரை இயேசுவை வருந்தி அழைக்கும் பொழுது உன் வாழ்க்கைக்குள்ளே, பிரியமானவர்களே, உன்னுடைய வீட்டுக்குள்ளே நீ எங்கெல்லாம் பூரி அங்கெல்லாம் ஆண்டவரை இயேசுவை வருந்தி அழைக்கும் பொழுது அவர் வந்துட்டாருன்னா உன் இருதயம் பூரிப்பாய் மகிழும். இந்த ராத்திரி வேளையிலே உன் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, உன் இருதயம் பாரத்தால் நிறைந்திருக்கிறது, உன் இருதயம் கவலையால் நிறைந்திருக்கிறது, உன் இருதயம் கடனாகிய கட்டுகளால் நிறைந்திருக்கிறது, உன் இருதயம் பலவிதமான குழப்பத்திலே நிறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மாணவர்களே, இவர்களும் துக்கத்தால் நிறைந்த சீசர்கள் தான். வருந்தி அழைத்த பொழுது, இயேசு வந்த பொழுது, பிரியமானவர்களே, அப்பத்தை எடுத்து அதை விட்டு அவர் கொடுக்கும் பொழுது ஒரு கண்கள் திறக்கப்பட்டது. அவ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதா உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், அவர் கைவிட மாட்டார் என்ற விசுவாசம் இருக்கும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரியும். எனக்கு மாணவர்களே, பாரத்தால் நிறைந்த இருதயமா, வருத்தத்தால் நிறைந்த இருதயமா, வேதனையால் நிறைந்த இருதயமா, கலங்க வேண்டாம். வருங்கலைக்கும் பொழுது, இயேசு வரும் பொழுது ஒரு இருதயம் கொழுந்து விட்டு எரியும். கொழுந்து விட்டு எரியக்கூடிய அளவுக்கு உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பா. உன் இருதயம் பூரிக்கும்படி என்ன தேவையோ அதை உனக்கு கொடுப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனக்குள்ளே தேவையானது உனக்கு கொடுப்பா. கடைசியாக வாசிக்கலாம். பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். திருந்தி ஜெபித்த இளையகுமார். பிரியமானவர்களே, வருந்தி ஜெபித்த ஆபிரகாம், வருந்தி அழைத்த சீசர்கள், மூன்றாவதாக திருந்தி ஜெபித்த இளையகுமார். இவனுடைய காரியம் எல்லாருக்கும் தெரியும், படித்ததான ஒரு காரியம். அவர் இயேசு உவமையாக சொன்னார் இல்லையா? இவன் தூரதேசத்துக்கு போய் அங்கே துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி ஆசி அழித்து போட்டான்னு வாசிக்கும் இல்லையா? எல்லாத்தையும் இழந்த பிறகு பிரியமானவர்களே, அங்கே சாப்பாடு கூட வழி இல்லாத நிலை. அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது எல்லாம் இருந்துச்சு. அப்பா வீட்டுல இருக்கும்போது, அப்பாவோட இருக்கும்போது அவனுக்கு தேவையான எல்லாம் அவனுக்கு கிடைச்சிச்சு. இப்போ அவன் பிரியமானவர்களே தகப்பன் கேட்கிறான், எனக்கு உரிய பங்கை பிரித்து விடு சொன்ன மாத்திரத்திலே இவன் பிரித்து கொடுத்து விட்டான். இவன் தனக்கென்று கொடுக்கப்பட்ட வகுக்கப்பட்ட அந்த சொத்துக்களை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு சென்று அவன் பாவம் செய்தான் என்று வாசிக்கும். இது நிமித்தம் தகப்பன் கொடுத்த ஆசியை அழித்து போட்டான். ஒன்றுமில்லை, கையிலே ஒண்ணுமில்லை, பையிலே ஒண்ணுமில்லை. ஒரு வேலை கிடைச்சிச்சு. என்ன வேலை? கலெக்டர் வேலை இல்ல, பண்ணி மேய்க்கிற வேலை. பிரியமானவர்களே, தகப்பன் விட்டு தூரம் போகும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு வியாகுலம் போதே மறந்து விடாதே. பண்ணி மேய்க்கிற வேலை கிடைச்சிச்சு. இப்ப பண்ணி மேய்ச்சிட்டு இருக்கிறான். பண்ணி மேய்ச்சவனுக்கு இப்ப பண்ணிக்கு பசி எடுக்கு. பண்ணிக்கு பசி எடுத்தவன பண்ணிக்கு ஆகாரத்தை கொண்டு சமைக்கிறான். தவிட குலைக்கிறான். தவிட குலைச்சி பண்ணிக்கு முன்னாடி வைக்கிறான். அந்த பண்ணி லவக்குன்னு சாப்பிடுது. ஆனா இவனுக்கு பயிர் பசி, சிறுங்குடல் பெருங்குடல் விழுங்குது. ஆனா அங்கே அது தவிட்டு கூட பிரியமானவர்களே அவன் சாப்பிடுவதற்கு ஆசையாக இருந்தால் வாசிக்கணும் இல்லையா? லூக்கா 15:16 வாசிக்கும் பொழுது, லூக்கா 15:16, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒருவேளை காவல் போட்டிருப்பாங்க தெரியல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்ணி வச்சதை சாப்பிடுவானோ என்று சொல்லி காவல் அங்க ஆள் இருந்தாலும் இல்லையோ தெரியல. ஒருவன் கொடுக்கவில்லை. துர்பாக்கியமான நிலை, வேதனை உச்சகட்டத்தின் நிலை. இப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்பார்களே, புத்தி தெளிகிறது என்கிற வார்த்தைக்கு அவன் திருந்து விட்டான் இல்லையா? திறந்ததாலதான் சொல்றான், நான் என்ன சொல்றான், நான் எழுந்து என் தகப்பனுக்கு போய், தகப்பனே பாவத்துக்கு விரோதமாகவும் உமக்கு பாவம் செய்தேன் என்று சொல்லப்பாரு. எனக்கு அருமானவர்களுக்கு புத்தி தெளிஞ்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் இருந்தான் என்று வாசிக்கும்.
எனக்கு என்ன தேவஜனமே, அப்போ இன்னைக்கு அநேகர் சொல்ற காரியம் என்ன, நான் புத்தி இல்லாம செய்துட்டேன் இல்லையா? அழகான ஒரு வசனத்தை ஆண்டவர் நினைப்பூட்டினார். வாசிக்கலாம். பிரசங்கி 5 உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன்னுடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாது. அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. புத்தி பிசை போயிடுச்சு. நீங்க அநேக சொல்றாங்க இல்லையா, புத்தி பிசை போயிடுச்சு. ஒழுங்கா நடக்கட்ட கால் பிசை போயிடும். இன்றைக்கு அன்னையோட வாழ்க்கை புத்தி பிசை போச்சு பிரியமானவர்களே. ஆகவே அவனுக்கும் அந்த இளையகுமாரனுக்கு புத்தி பிசை போச்சு. ஒரு பாவம் செய்யற மனுஷனுக்கு புத்தி பிசை போயிடும். துன்மார்க்கமான ஜீவனம் செய்யற மனுஷனுக்கு புத்தி பிசை போயிடும். ஆகவே வாசிக்கும் பொழுது உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க இடம் கொடு. உன் வாய்க்கு இடம் கூடாது. வாய் பேச்சு, தேவையில்லாத பேச்சு, வெட்டி பேச்சு, கிளவில் சீர்கடான பேச்சு இல்லையா? எல்லாம் பேசுறதெல்லாம் பேசிட்டு, சொல்றதெல்லாம் சொல்லிட்டு, திட்டுறதெல்லாம் திட்டிட்டு, கடைசியில சொல்லுவாங்க புத்தி இல்லாம செய்துட்டா, என் புத்தி பிசைய போயிடுச்சு. புத்தி பிசைய போயிடுச்சு. புத்தி பிசகி போனது என்று தூரம் சொல்லாதே. எங்க சொல்றது பிரியமானவர்களே? எங்க சொல்லணும்? ஆண்டோட சொல்லணும். ஆண்டவரே அதான் சொல்றோம், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும். அப்ப என்ன சொல்லிருக்காம அங்க வேலை கொடுத்த ஆண்ட சொல்லலாம சொல்லல. என் புத்தி பிசகிருச்சு, இப்படி பண்ணிட்டேன் சொல்லி அன்னைக்கு வேலை கொடுத்தவன சொல்லல. பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவன் பிரிமலவுடைய கண்களை ஏறெடுத்தான் என்று வாசிக்கும். கட்டளை சொல் திரும்பி ஜெபித்ததான ஒரு இளைய குமாரன் இப்பொழுது வந்தா வீட்டுக்கு வந்து விட்டான். எனக்கு என்ன தேவச்சனமே. ஆகவே அவன் வந்தவனுக்கு ஆண்டவர் பிரிமலவுடைய தகப்பன் கொடுத்ததான ஆசீர்வாதங்களை எல்லாரும் அறிந்திருக்கிறோம். கட்டளை சோத்திரம். ஆகவே சிநேகிதை விட்டு கொடாவிட்டாலும் வருந்து கேட்க நிமித்தம் தேவையானது உனக்கு கொடுப்பேன் என்று வாசிக்கும். கட்டளை சோத்திரம். அப்போ இவனுக்கு தேவை என்ன, இன்னது தேவை என்பதை பரவ அறிந்திருக்கலாம். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? கர்த்தருக்கு சோத்திரம். கல்லை கேட்டால் பிரிமானவர்களே அப்பன் கேட்டால் கல்லை கொடுப்பானா? பொல்லாதலை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவாகிய தேவன் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? உன் தேவை என்ன, உன் விருப்பம் என்ன, எல்லாவற்றையும் தேவன் தருவான். எனக்கு என்னவர்களே இப்பொழுது எங்க வந்துட்டான்? வீட்டுக்கு வந்துட்டான். திருந்திரவன் வீட்டுக்கு வந்துட்டான். கர்த்தருக்கு சோத்திரம். லூக்கால சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாமல் இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அங்க இளைய குமார் மூத்த குமார். எனக்கு இளைய குமார் திரும்பி வந்துட்டான். நல்லா கவனிங்க. இப்ப வந்த உடனே அவன் தடப்படதாக சில காரியங்கள் செய்கிற விருந்தெல்லாம் நடக்குது. இதை கேள்விப்பட்ட மூத்த குமாரன் சொல்றா, அவனுக்குள்ள போறான். என்ன போறாம பிரியமானவர்களே அவன் கேட்டான், உலகிட்ட கேட்டான், இது என்ன? உடனே சொல்றாங்க, உன்னுடைய குமாரன் உன்னுடைய சகோதரன் வந்துட்டாரு, திரும்பி வந்துட்டாரு. ஆகவே தகப்பன் ஒரு விழா கொண்டாடுகிறாரு என்றுதான் சொன்ன உடனே இவனுக்குள்ள பொறாம வந்தவனாக வாசலுக்கு வெளியே நிற்கிறான். பிரியமானவர்களே நல்லா கவனிங்க. தகப்பனின் இந்த இளைய குமாரன் சகோதரனுடைய ஆஸ்தி அல்ல. இளையகுமார் அளித்தது சகோதரி ஆஸ்தி அல்ல, தகப்பனின் ஆஸ்தி. இவன் தகப்பனை நோக்கி அவன் முறையிட்டான், தகப்பனை நோக்கி வந்துட்டான். ஆனா இவன் தேவையில்லாம மனுஷனை கோபப்படுறான், தேவையில்லாம புறாமப்படுறான். இதுதான் உலகமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உள்ளே போக மனதெல்லாம் இருந்தாலும் வாசிக்கும். பிரியமானவர்களே அப்போ இளையகுமாருக்கு மூத்த குமார் என்ன வித்தியாசம்? இவன் தகப்பனோட இருந்தா, வயல்லதான் இருந்தா, கீழ்படிதான் இருந்தா, எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு முட்டாளா இருந்தான். எனக்கு என்னவர்களே அந்த பாகத்தை எனக்கு பிரித்துத்தார்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது வேத வசனம் தெளிவாக சொல்லுது, அவர்களுக்கு பிரித்து கொடுத்தா இல்லையா? அவர்கள் எழுதப்பட்டிருக்கிறதுனாலே மூத்தவனுக்கு உரியது இளையவனுக்கு உரியது, 2 பேருக்கு சமமா பிரிச்சு கொடுத்துட்டான். இப்போ இளையவன் கொண்டு போயிட்டு காலி பண்ணிட்டான், எம்டியா வந்துட்டான். ஆனா மூத்தவனுக்கு அப்படியே இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க. இளையவன் திரும்பி வந்ததுனால நடந்த காரியம் என்ன? அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, பாதரட்சை கொடுக்கப்பட்டது, மோதிரம் கொடுக்கப்பட்டது,
யாருடையது வேலாம்? யாருடையது? பிரியமானவர்களே, யாருடையது சொன்னால் அது மூத்தவனுடைய ஆசீர்வாதம். மூத்தவனுக்கு இது. மூத்தவனுக்கு இருந்தும் இல்லாதவனா இருக்கிறான். இருந்து அனுபவிக்க தெரியாத ஒரு முட்டாளா இருந்தான் இல்லையா? ஆனா இளையகுமாரன் திருந்திட்டான். திருந்துறவனுக்கு மூத்தவன் இருந்த என்ன இருந்துச்சோ அதை பிடுங்கி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? அங்கே பிரியமானவர்களே, வஸ்திரம், பாதரட்சை, மோதிரம் இவளை யாருக்குரியது? மூத்தவனுக்கு உரியதை இளையவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏன் கொடுத்தாரு? என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இதிலே ஆண்டவர் ரகசியத்தை வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. மூத்தவன் தகப்பனதான் இருக்கிறான், வயலதான் இருக்கிறான், கீழ்ப்படிதான் இருக்கிறான். ஆனா ஒரு நாள் கூட அப்பான்னு கூப்பிட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட அப்பான்னு கூப்பிட்டதே கிடையாது. ஆனா அந்த லூக்கால சுவிசேஷத்தை 12 வாசித்து பாருங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த இளையகுமார அப்பா 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 அப்பா, என் தகப்பனே என் தகப்பனே, தகப்பனுக்கு விரோதமா பாவம் செய்தனே, என் தகப்பன் வீட்டுல பூர்த்தியான ஆகாரம் உண்டு என்று தகப்பனே 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 என்று சொல்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் பாவம் செய்தவன் தான், தவறி போனவன் தான், பாவங்கள் செய்தவன் தான், தகப்பன் ஆசை அழித்துப்பட்டவன் தான். ஆனால் தகப்பனுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படி விரும்பினான். எனக்கு என்பான தேவச்சனமே, வீட்டுல ஐயோ மூத்தகுமார வீட்டுல இருக்கிறா, அப்புறம் இருக்கிறா. ஒரு நாள் கூட என்ன செய்யல, அப்பான்னு கூப்பிடவே இல்லை. வசனம் உண்டா? உண்டு. வசனம் வாசித்து முடிச்சிருவோம். லூக்கான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், லூக்கான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன். நல்லா கவனிங்க. இப்ப தகப்பனுக்கு ஒரே நடக்குது. அப்போ சொல்ற, நான் சின்ன வயசு வரைக்கும் கூட இருந்தேனே, என் நண்பர்களுக்கு இருந்துச்சு விருந்து வைக்கலையே, ஒரு ஆட்டுக்குட்டி விட செய்யல, நீங்க அவனுக்கு அடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு வேசிகளிடத்தில் ஆஸ்தி அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன். அப்ப நீ யாரு? நீ யாரு? என் மூத்தவனே நீ யாரு? என்ன அர்த்தம்? எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, அதான் அர்த்தம். பிரியமானவர்களே, வேசிகளிடத்தில் ஆஸ்தி அழித்து போட்ட உம்முடைய குமாரன். அப்போ உனக்கு குமாரனுக்கு உனக்கு தகப்பனுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப நீ யாரு? நீ அவனுடைய குமாரன் தானே. அப்போ அவருடைய குமாரன்கிற உணர்வு உனக்கு இல்லாத வரைக்கும் உன்னை ஆசீர்வதிப்பது எப்படி? நீ அவரை அப்பா என்று குறிப்பிடாத வரைக்கும் உனக்கு தேவனை கொடுப்பது எப்படி? எனக்கு தேவச்சனமே. ஆகவே அந்த இளையகுமாரன் இவைகளை இழந்தாலும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். என் கண்களை மூடலாமா? நாம் ஜெபிக்கிறோம். சிநேகரித்து விடாவிட்டாலும் வருந்தி கேட்க நிமித்தம் தேவையான கத்தவனுக்கு கொடுப்பா. வருந்தி கேட்ட, வருந்தி ஜெபித்த அவரகாம், வருந்தி அழைத்த சீசர்கள், திருந்தி ஜெபித்த இளையகுமாரன். ஒருவேளை குற்றங்கள் செய்திருக்கலாம், குறைகள் செய்திருக்கலாம். ஆண்டவர்கள் குற்றங்களை மாண்டி, என் குறைகளை மாண்டி மாண்டவர் என்று சொல்லி ஜெபிக்கும். ஆண்டவர் உனக்கு உதவிச்சு. நீ வருந்தி கேட்கிற எல்லாவற்றையும் உனக்கு தேவன் தரும். இயேசு சொன்ன வார்த்தை அதுதான். சிநேக நிமித்தம் கொடாவிட்டால் வருந்தி கேட்கிறது நிமித்தம் தேவையானது கொடுப்பார் என்று இயேசு சொல்லவில்லையா? இந்த ராத்திரி விட உன் தேவைகள் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? உன் மன விருப்பத்திற்கு உனக்கு தருவார். உன் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். என்னவதற்கு நினைப்பதற்கு மேலான காரியங்களை செய்வார். உனக்கு தேவையானதை தருவார். பலவிதமான தேவைகள் இருக்கு. குடும்பத்தின் தேவை, பிள்ளைகளின் தேவை, படிப்பின் தேவை, பண தேவை, திருமணத்தின் தேவை, தனிப்பட்ட வாழ்க்கையில தேவை, எந்த தேவை இருந்தாலும் சரி ஆண்டவர் உனக்கு தருவார். வருந்தி கேட்க கற்றுக்கொள்ளும். யாருக்கு தேவைகள் கிடைக்கும்? வருந்தி கேட்கிறோம். கேளுங்க, அப்பொழுது கொடுக்க. கேளுங்கள், தட்டுங்கள். கேளுங்க, அப்பொழுது கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல காலம் துதிக்கிறோம். இந்த சத்தியத்தை சொல்லும்படி கர்த்தர் என் மனதில் ஏவினபடினாலும் துதிக்கிறோம். சிநேக நிமித்தம் கொடாவிட்டால் வருந்தி கேட்கிற நிமித்த தேவையானது கொடுக்கிற ஆண்டவர் தேவையானது கொடுக்க முடியாது. ஆண்டவரே, பலவிதமான தேவைகளோடு கூட
உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க இயேசுவின் நாமத்தினாலே யார் யாருக்கு என்ன தேவையோ, யார் யாருக்கு என்ன நன்மை தேவையோ, பணம் தேவையா கொடுங்க, சுகம் தேவையா கொடுங்க, ஞானம் தேவையா கொடுங்க. எந்தெந்த காரியத்திற்கு வருந்தி ஜெபிக்கிறார்களோ அத்தனை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பூமியும் அது நிறைவு உம்முடையதப்பா. ஞானம் இல்லாத ஞானத்தை கொடுங்க, பணம் இல்லாத பணத்தை கொடுங்க, தொழில் இல்லாத தொழிலை கொடுங்க, ஊழியம் இல்லாத ஊழியத்தை கொடுங்க, ஆத்மா இல்லாத ஆத்மாவை கொடுங்கப்பா. நீங்க கொடுக்க முடியாத நிகழ்ச்சி இயேசுவின் நாமத்தில் செய்கிறக்காக தோத்துறோம். பெரிய காரியங்களை செய்கிறேன், நடத்தும் ஆசை நீ கொடுத்து விட்டீர். நான் விசுவாசி தேவையானதை கர்த்தருக்கு கொடுப்பா, தேவையான உனக்கு கொடுப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 உனக்கு தேவையானதை கொடுப்பான். கரங்களை வேண்டு அழுது போடலாம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற பார்த்து கைப்பிடி சொல்லுவாங்களா? கையை பிடிக்க சொல்லுங்க, கையை பிடிக்க சொல்லுங்க. உங்க மனைவி இருக்கலாம், உங்க பிள்ளைகள் இருக்கலாம், உங்க புருஷனுக்கு கைப்பிடி சொல்லுவாங்களா? உனக்கு